விக்ரம்: அதெல்லாம் சரி. இதுக்கு உங்க அம்மா ஒத்துக்குவாங்களா? ரம்யா: என் அம்மா பல நாள் பசியோட இருக்கிற ஒரு புலி. முதல்ல மருமகனை எப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறமா நான் பேசுற மாதிரி பேசி சம்மதிக்க வைக்கணும். விக்ரம்: இதெல்லாம் எனக்கு இன்னமும் நம்புற மாதிரி தெரியல. நீங்க ஒன்னும் சும்மா என்னை கிண்டல் பண்ணலையே. ரம்யா: நான் ஏன் என் அம்மாவை வச்சு கிண்டல் பண்ண போறேன்? சத்தியமா எனக்கு இப்படி கணவன் தான் வேணும். அதுக்குன்னு கண்டவ கூடலாம் என்னால அனுப்ப முடியாது. நான் என் அம்மா அவளோ தான். விக்ரம்: மௌம் ரொம்பவே குழப்பமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை நான் அப்படி சம்மதம் சொன்னா என்னால உங்களுக்குள்ள பின்னால பிரச்சனை வராதா? ரம்யா: அது எங்க பிரச்சனை? எனக்காக என் அம்மா எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காங்க. என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேனா என்ன? என் அம்மா இனிமே டெய்லி என் புருஷன் வேணும்னு சொன்னாலும் விட்டு கொடுப்பேன். விக்ரம்: ரொம்பவே அம்மா பாசம் போங்க. ரம்யா: யோசிச்சு சொல்லுங்க. விக்ரம்: உங்க அம்மாவை பார்க்கலாமா? ரம்யா: ஏன்? பார்த்தா தான் சம்மதம் சொல்லுவீங்களா என்ன? விக்ரம்: இல்ல மாமியார் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமேன்னு யோசிச்சேன். ரம்யா முகத்தில் ஒரு அசட்டு புன்னகை. கையில் இருந்த போனை ஓபன் செய்து அவளும் அவள் அம்மாவும் இருக்கும் ஒரு படத்தை காட்டினாள். அவள் அம்மாவும் ரம்யா போல கொள்ளை அழகு. லேசாக முன்னே நரைத்த முடி. விக்ரம்: வாவ், செம்ம அழகு. என்ன வயசு ஆண்டிக்கு? ரம்யா: 49 ஆகுது. காலேஜ்ல புரோபஸோர் வேலை பாக்குறாங்க. விக்ரம்: எனக்கு உங்களை கல்யாணம் பண்ண தான் ஆசை. ஆனா கூடவே இப்படி ஒரு இலவச இணைப்பு வரும்னு நினைக்கல. ரம்யா: நல்லா யோசிச்சுக்கோங்க. இது அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தால் ரொம்பவே உடஞ்சு போயிடு இருக்கீங்க. 2 பொண்டாட்டி சமாளிக்கிற திறமை இருக்குமா என்று சிரித்தாள். விக்ரம்: உன்னோட தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட கொள்கையில நான் இன்னும் மாறல. எனக்கு உறவு கல்யாணத்துல வேணும். 2 பேரும் பொண்டாட்டியா இருக்கிறதுல எனக்கு தப்பு ஒன்னும் தெரியல. அதுலயும் அம்மாவையும் பொன்னையும் சேர்த்து நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. ரம்யா: சேர்த்து இருக்கதுக்கு யாரு சம்மதம் சொன்னது? அம்மாக்கு தனி அறை, எனக்கு தனி அறை. விக்ரம்: இது நல்ல கதையே இருக்கே. இப்போ எனக்கு ஒரு கண்டிஷன். நீங்க 2 பேரும் ஒரே ரூமுல என் கூட இருந்தா தான் இந்த கல்யாணம். ரம்யா: இது போங்கு. இதெல்லாம் எப்படி? அம்மா முன்னால என்னால அதெல்லாம் முடியாது. விக்ரம்: உன்னோட கண்டிஷனுக்கு நான் சம்மதம் சொன்னேன். இப்போ நீங்க என்னோடதை யோசிச்சு முடிவு சொல்லுங்க. ரம்யா அப்படியே யோசிக்க எழுந்து கிளம்பினான் விக்ரம். இரவு 11 மணியளவில் அவனுக்கு ரம்யாவிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. நாளைக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த அட்ரஸுக்கு வா என்று முகவரி இருந்தது. அதற்கு விக்ரம்: நான் கேட்டது என்ன ஆச்சு என்று கேட்க அவள் நாளைக்கு வா சொல்றேன் என்று பதில் அனுப்பினாள். மறுநாள் காலை அவள் சொன்ன முகவரிக்கு சென்றான் விக்ரம். காலிங் பெல்லை அடிக்க ரம்யா வந்து கதவை திறந்தாள். உள்ளே வா என்று வரவேற்றாள். அங்கே பின்னால் அவள் அம்மாவும் நிற்க. விக்ரம்: ஹலோ ஆண்டி. ஸ்வர்ணா: வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? விக்ரம்: நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்வர்ணா: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தம்பி. இத்தனை நாள் இவ கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. திடீர்னு நேத்து உங்களை பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷம். ரம்யா: அம்மா ரொம்ப பொங்காத. போய் அவனுக்கு காபி எடுத்துட்டு வா. ஸ்வர்ணா சமையலறை செல்ல. விக்ரம்: உன் அம்மா கிட்ட பேசிட்டியா? ராமையா: இன்னும் இல்லை, இனிமேதான். தனியா பேச பயமா இருந்துச்சு, அதான் உன்னை வச்சு பேசலாம்னு. விக்ரம்: அடிப்பாவி, என்ன கோத்து விட பாக்கறியா? ரம்யா: வா பாத்துக்கலாம். இதுக்கு சம்மதம் சொல்லலான கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் என்று கண்ணடித்தாள். விக்ரம்: சரி, என்னோட கண்டிஷன் என்ன ஆச்சு? ரம்யா: அதுக்கு சம்மதம் இல்லாமலா வீடு வரைக்கும் பொண்ணு பார்க்க கூப்பிட்டிருக்கேன். விக்ரம் சிரிக்க அவனை இருக்கையில் அமர வைத்தாள் ரம்யா. அந்நேரம் காப்பியை எடுத்து கொண்டு வந்தாள் ஸ்வர்ணா. வாங்கி ருசிக்க துவங்கினான். பின்னர் பொதுவாக வீடு மற்றும் குடும்பத்தை பற்றி ஸ்வர்ண பேசிக்கொண்டிருக்க அவளுக்கு விக்ரமை பிடித்து போய் விட்டது. ஸ்வர்ணா: ரொம்ப சந்தோஷம்பா. சீக்கிரம் வீட்டுல இருந்து வந்து பேச சொல்லு.
எனக்கு தள்ளி போடுறதுல விருப்பம் இல்ல. ரம்யா, அம்மா அதுக்கு முன்னால ஒரு விஷயம். ஸ்வர்ணா, உனக்கு என்னடி இப்போ சொல்லு. ரம்யா, அது வந்து விக்ரம் சொல்லுவான். விக்ரம்? ஐயோ, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரம்யா தான் அப்படி கேட்டா. ஸ்வர்ண, என்னன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு சொன்னா தானே புரியும். விக்ரம், ராமையா ஒழுங்கா சொல்லிடு. ரம்யா, அதாவதுமா விக்ரம் என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. ஸ்வர்ணா, என்னடி அவுடுற தெளிவா சொல்லு. ரம்யா, நம்ம 2 பேரையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்க அவரை கேட்டிருக்கேன். ஸ்வர்ணா, உனக்கு அறிவு ஏதும் கெட்டு போச்சா? எப்படி என்னை அப்படி நினைச்சியா என்று கோவத்தின் உச்சிக்கே சென்றாள் ஸ்வர்ணா. விக்ரம் அமைதியாக இருக்க ரம்யா சண்டை போட துவங்கினாள். என்னால இனிமே உன்னை விட்டு இருக்க முடியாது. எனக்கு வரவன் என்னை எப்படி பாதுகாணுமோ அப்படி தான் உன்னையும் பாத்துக்கணும். நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்ரூம்ல போய் எவளோ கஷ்டப்பட்டு என்னலாம் பண்ணுறான்னு கூட தெரியாத முட்டாள் இல்ல நான். இது கேட்க வேணும்னா அசிங்கமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி ஒரு அம்பாளை தன் வேணும். இல்லனா உன்ன மாதிரி அப்படியே ஒண்டி கட்டையா கல்யாணம் பண்ணாம இருப்பேன். எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளோதான் என்று கோபமாக எழுந்து கிளம்பினாள். அவள் அறைக்குள் சென்று கதவை சாத்திக்கொள்ள என்ன சொல்வது என்று தெரியாமல் ஸ்வர்ணா முழித்தாள். விக்ரம் அப்படியே மெதுவாக எழுந்து, நான் கிளம்புறேன் ஆண்டி என்று கிளம்ப கண்களில் நீரோடு என்ன செய்வது என்று புரியாமல் ஸ்வர்ணா அமைதியாக இருந்தாள். எப்படியோ வெளியே வந்துட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் விக்ரம். கொஞ்ச நேரத்துல இப்படி டென்ஷன் ஆகிட்டாலே அவள் என்று போனை எடுத்து அவளுக்கு போன் செய்தான். ரம்யா, என்ன சொல்லு. விக்ரம், என்னடி ஆண்டி கிட்ட இப்படி பேசிட்டு போயிட்ட, அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ரம்யா, உனக்கு 2 பேரும் வேணுமா வேணாமா? விக்ரம், வேணும் தான், நான் எப்போ வேணாம்னு சொன்னேன். ரம்யா, அவங்களுக்கு இப்படி சொன்னா தான் புரியும். நீ கொஞ்சம் டைம் கொடு, நான் அவங்களுக்கு பேசி புரிய வச்சிக்கிறேன். விக்ரம் சரியென்று போனை வைக்க சில நாட்கள் சென்றது. ரம்யாவும் அவள் அம்மாவும் பேசிக்கொள்ளவில்லை. நாட்கள் செல்ல ஸ்வர்ணா சென்று ரம்யாவிடம் பேசினாள். ஸ்வர்ணா, ரம்யா, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரம்யா, சொல்லு, எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு. ஸ்வர்ணா, அந்த பையனை பார்த்தா நல்ல பையனா இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாய் இரு. என்கிட்டே கோட்டத்தை மறந்துரு. ராமையா, நான் உன்கிட்ட அன்னைக்கே தெளிவா தானே சொன்னேன். நீயும் அவனோட இருப்பனா சொல்லு, பண்ணிக்கிறேன். ஸ்வர்ணா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இந்த வயசுல நான் எப்படி கல்யாணம், அதுவும் பொண்ணோட புருஷன். ரம்யா, அவனை பங்கு போடுறதுல நானே கவலை படல, உனக்கு என்ன? ஸ்வர்ணா, அசிங்கமா இருக்குடி. வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? ரம்யா, உன்னையாரு இதெல்லாம் வெளியே சொல்லுறது? வீட்டுக்குள்ள தானே குடும்பம் நடத்த போற, அப்புறம் என்ன? ஸ்வர்ணா, நல்லா இருக்காது ரம்யா. அம்மா சொல்றதை கேளு, புரிஞ்சுக்கோ. ரம்யா, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சம்மதம்னா சொல்லு, இல்லனா கல்யாண பேச்சை மறந்துரு. ஸ்வர்ண, ரம்யா சொல்றதை என்று பேச அதை காதில் வாங்காமல் கிளம்பினாள் ரம்யா. அலுவலகம் செல்ல அங்கு விக்ரமை பார்த்தாள். விக்ரம், என்ன ஆச்சு, ஏதும் முன்னேற்றம் இருக்கா? ரம்யா, தெரியல, கூடிய சீக்கிரம் சம்மதம் சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். விக்ரம், குட், பார்க்கலாம். ரம்யா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வாரத்துக்குள்ள நிறைய வேலைகளை முடிக்கணும். அம்மாவையும் பொன்னையும் நினைச்சி கனவு காணாமல் வேலையை முடிக்க பாரு. விக்ரம், மௌம், எல்லா வேலையும் முடிக்கிறேன் என்று கண்ணடிக்க ரம்யா சிரித்துக்கொண்டே சென்றாள். மேலும் நாட்கள் செல்ல ஸ்வர்ணாவின் மனம் மெதுவாக மாறியது. அவள் ரம்யாவை அழைத்து, ஸ்வர்ணா, ரம்யா எனக்கு சம்மதம், ஆனா என்னை எதுக்கும் வற்புறுத்த கூடாது. நான் எனக்கு எப்போ கம்ஃபர்டபிளா இருக்கோ அப்போ தான் நான் அப்படியெல்லாம் இருப்பேன். ரம்யாவுக்கு ஒரே சந்தோஷம். அவள் அம்மாவுக்கு அவள் செய்யும் பெரிய கைமாறு இதுவென அவள் ஆனந்த கண்ணீரில் நனைந்தாள். ரம்யா, தேங்க்ஸ்மா, ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இது என்னோட ஆசை இல்ல, இது விக்ரம் கல்யாணத்துக்கு போட்ட கண்டிஷன். ஸ்வர்ணா, எத்தனை கண்டிஷன் தான் இந்த கல்யாணத்துல? ரம்யா, என்ன கல்யாணம் பண்ணணும்னா உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் அவனுக்கு சொன்னேன். அதுக்கு அவன் இன்னொரு கண்டிஷன் வச்சான்.
ஸ்வர்ணா, என்னன்னு சொல்லு, இதுக்கு மேல என்ன பெரிய விஷயமா இருக்க போகுது? ரம்யா, நம்ம 2 பேரு கூடவும் சேர்ந்து இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். ஸ்வர்ணா, அது எப்படி? அவன் கூட நான் தனியா போறதை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுல உன் கூட வேற சேர்ந்து எப்படி? ரம்யா, எனக்கும் அதே தான் யோசனை. ஆனா அவன் இப்படி ஒன்னு கேக்குறானே. ஸ்வர்ணா, வேறு ஆளு கிடைக்கலையா உனக்கு? இப்படி ஆசை இருக்கவன் தான் வேணுமா?